ஏன் திராவிடத்தை ஒழிக்க போராடுற? தமிழ் தேசியத்தை வளர்க்க போராடி நீ வளர, அவன் விழுவான். இப்ப கதறான்ல. நம்ம இன்னமும் 50 வருஷம் நாட்டை நாசமாக்குன மாதிரி, ஒரு 5 வருஷம் அப்படி இருந்து ஊழல் லஞ்சத்துல ஊறி திளைத்த மாதிரி, மண்ணு மலையெல்லாம் வெட்டி தின்னது மாதிரி நம்மளதான் திட்டிட்டு இருப்பான். நாங்க ஒரு வார்டு கவுன்சிலர் கூட வரலடாடே, நம்மளதான் திட்டிக்கிட்டு இருப்பா. இப்ப பாருங்க, அவர் சிம்மனா ஏய் ஏன் கத்துறான்ங்கிறான். வந்துட்டா பல பேரை கொன்றுவான். நான் பல பேரை சொல்லிட்டேன். எங்காலு அவர் மாதிரி நான் கிடையாது. அவர் கொசுக்கு தலைவலிக்குன்னு சொல்லுங்கள, மாத்திராயம் கொடுங்க பாம்பாரு. அப்படியாது நம்ம அப்படி கிடையாது. அவர் அநியாயத்துக்கு நல்லவர், நான் அவ்வளவு நல்லவன். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். புரியுதா? அது இவ்வளவு கோட்பாடு இப்படிதான் எடுத்துக்கணும். நீ சாதி ஒழிப்பு மத ஒழிப்புன்னு போயிட்டு உனக்கு திட்டமிட்டு சாதி பற்று மதப்பற்று ஊட்டப்பட்டது, மொழி பற்று இனப்பற்று ஊட்டப்படல. உன் உடலெங்கும் நஞ்சு, சாதி மத நஞ்சு. இது நஞ்சை முறிக்க, இந்த விஷத்தை முறிக்க ஒரு இடத்துல மருந்து இருக்கு. என்னது? மொழி பற்று இனப்பற்று. அதை ஊட்டி, அவ்வளவுதான். டெங்கா நிலவேம்பு, கொரோனாவா அது கபசுரம் வச்சிருக்கல, நமக்கு ஒரு மருந்து வச்சிருக்கல, மாற்று மருந்து. அப்ப நீ மொழிப்பற்று இனப்பற்று, சாதி மத ஒழிப்பல்ல, மொழி இன வளர்ப்பு. மொழிப்பற்ற ஊட்டு, இனப்பற்று வந்துடும். இனப்பற்று வந்தா சாதி மத பற்று பட்டு செத்து விழுந்துடும். அப்ப இத்தனை லட்சம் பேர் கூடுறாங்கன்னா, இந்த அரங்கத்துக்கு மாதிரி இன்னும் 2 மடங்கு அங்க வெளியில் வந்து பார்த்துருக்காங்கன்னா எப்படி? சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்கிற தேசிய இன உணர்வை முன்னிறுத்தி ஒரு மாபெரும் அரசியல் படை உருவாகுதுன்னா காரணம் என்ன? மொழி இனப்பற்று. மொழி தமிழ் பேசு. தமிழ் எவ்வளவு தொன்மையானது, எவ்வளவு செழுமையானது, எவ்வளவு வளமையானது, எவ்வளவு இலக்கிய பெருமை கொண்டது தமிழ். சொல்லிட்டு போ, அவ்வளவுதானே. இவ்வளவுதானப்பா. நீ என்ன இல்லை உனக்கு நினைக்கிறேன்? நீ தோல்விக்கு 2 காரணம். பகவான் கிருஷ்ணன் சொல்றாரு, யோசிக்காம செய்யறது, யோசிச்ச பிறகு செய்யாம இருக்கிறது. கன்ஃபியூசியஸ் வர்றான், சரி என்று பட்ட பிறகு செய்யாம இருப்பது தோல்விக்கு காரணம். அது ஒரு விதமான கோழைத்தனம். கன்ஃபியூசியஸ் சின்ன ஞானி எங்காடு வர்றான். எண்ணி துணுங்க கர்மம், துணிந்தவன் எண்ணும் என்பது இருக்கு. என்ன இதில் இந்த கோட்பாட்டில் என்ன குறைஞ்சிட்டேன்? என்ன குறைஞ்சிட்டேன்? நபிகள் சொல்றாரு பாருங்க, நபிகள்கிட்ட தீமையை எப்படி ஒழிப்பீங்க செல்லவர்களே, நபிகள் அவர்களே எப்படி ஒழிப்பீங்க? நன்மை வைத்துத்தான் ஒழிப்பேன். அப்ப நேர்மறை சிந்தனை அதான் முக்கியம். இயேசு ஒரு கண்ணத்தை அரைஞ்சா மறு கண்ணத்தை திருப்பி காட்டுனானா அவன் வெக்கி தலை குனிஞ்சிருவான். ஏன்னா அடிக்கிற இந்த கண்ணத்தை திருப்பி காட்ட அங்கே ஒரு அடிக்கிறீங்கன்னு அவன் வெக்கி தலை குனிஞ்சிருவான். அதெல்லாம் உன் பாட்டம் பாடி விசுவீர்களை இன்னார் செய்தாரே ஒருத்தர் அவர் நானா நன்மையும் செய்து விடல். அவ்வளவுதான். அது எதையும் படிக்கிறது இல்லை, அதை பின்பற்றுறது இல்லை. அதனால போயிடுச்சு. அதனால நேர்மறையா நம்ம சிந்திச்சு பழகணும். உனக்கு வேலை என்ன? உன் நேரத்தை, உன் பேச்சை, உன் எழுத்தை நீ எதுக்கு தெண்டமா போயிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க? நீ மொழிப்பற்று இனப்பற்ற ஊட்ட போராடு. ஒரு தலைமுறைக்கு தமிழ்னா என்ன, தமிழர்னா யார், இன பெருமையை சொல். எப்படிப்பட்ட மாண்பு கொண்ட இனம். நம்ம அப்பா சொல்றாங்கல்ல, நம்மாழ்வார், உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த ஒரு இனம் உண்டு என்றால் அது தமிழ் பேரினம் தான். அறிவை கடன் கொடுத்த இனம். ஜப்பானிய மொழியில் ஆய்வறிஞர் சுசுமுகோனம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வேளாண்மை எப்படி செய்தது கற்றுக் கொடுக்க தமிழர்கள் வந்தார்கள் எங்கள் நாட்டிற்கு. அவர்கள் மொழியில் இருந்த கலை சொற்கள், உயிர் சொற்கள், வேர் சொற்களை எடுத்துக்கொண்டு எம்மது மொழியை செதுக்கிக் கொண்டோம், செழுமைப்படுத்திக் கொண்டோம் சுசுமுகோனம். ஆனா நாம ஒற்றை வைக்கோல் புரட்சி, மாசானுவோ புக்காக்கோடைய ஒற்றை வைக்கோல் புரட்சியை படிச்சுக்கிட்டு இருக்கோம். அவன் பாரம்பரிய வேளாண்மை எப்படி செய்யணும் கற்றுக் கொடுத்தவன் எங்காலுன்றான். எவ்வளவோ இருக்கு. அதை விட்டுட்டு இது மாதிரி ஒரு பலகை வச்சுக்கிட்டு அமெரிக்க மொழியர் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குலியர் உலகில் முதலாக மனிதன் பேசிய மொழி தமிழ்னு எழுதுறான். அந்த பெருமையை சொல்லு, பெருமையை சொல்லு. ஐயா காப்பா அரவணன் சொல்றாருல, பழம்பெருமை பேசுவது என்பது பீற்றிக்கொள்ள அல்ல, நம்மை நாமே ஒரு முறை கேட்டுக்கொள்ள. படிப்பினை. பழம்பெருமை பேசும்போது படிப்பினை.
படிப்பினை. வரலாறு என்பது அன்பு தம்பி தங்கையிலே தலையில் கிரீடம் சுமப்பதல்ல, பளபளக்கும் பட்டாடைகளை உடித்துக் கொள்வதும் அல்ல, தழும்புகளை தடவி பார்த்து தவறுகளை திருத்திக் கொள்வது தான் வரலாறு. இந்த இடத்துல வெட்டு விழுந்துச்சு. எப்படி வெட்டுவாங்க? அவன் அப்படி வீசுனா, நான் அப்படி குனியாம நின்றுட்டேன். இந்த தழும்பை பார்க்கும் போதெல்லாம் கவனமா இருக்கணும். அடுத்த தடவை இந்த மாதிரி வந்தா அப்படி இருக்கக்கூடாது. அதான்டா வரலாறு. அதை சொல்லிக் கொடு பிள்ளைகளுக்கு, அதை சொல்லிக் கொடு, தம்பி தங்கச்சிகளுக்கு சொல்லு. படி, இன பெருமைகள், மொழி பற்றுக்கொள், இனப்பற்றுக்கொள் எல்லாம் வந்துடும். அப்ப மொழி பெருமை, இனப்பெருமை வந்துச்சுன்னா, சாதி மத பெருமை கலந்துருச்சுன்னா அரசியல் ஓர்மை வந்துடும். அரசியல் ஓர்மை வந்தால் அதிகார வலிமை வந்துடும். அதிகார வலிமை வந்தால் தமிழ் தேசம் தான், தமிழர்களுக்கு என்று நாடுதான். அடுத்த பாய்ச்சல். அவ்வளவுதான். அதோடு தெண்டமா நேரத்தை வீணடிக்கிறது. விவேகானந்தர் சொல்றாரு, அன்பு தம்பி தங்கைகளே, ஒருவன் உன்னை புகழும் போது காதை பொத்திக்கொள், இகழும் போது வாயை பொத்திக்கொள், வாழ்க்கையிலே பிரச்சனை இருக்காதுன்றான். ரொம்ப புகழும் போது காதை பொத்திக்க, இகழும் போது வாயை பொத்திக்கல, நீ ஏதாவது திட்டி விட்டுருவ, அது பிரச்சனையா போயிடும். அது ரொம்ப முக்கியம். கையில் இருக்கிற கண்ணாடி கீழே விழுந்தாலும், வாயில் இருக்கிற சொல் தவறி கீழே விழுந்தாலும் ரெண்டுமே பிரச்சனை தான். அது அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். தேவையற்ற விவாதங்களில் சிக்காதீர்கள், புறந்தள்ளுங்கள். ஆபிரகாம் லிங்கன் தன் மகனை பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டு அந்த ஆசிரியருக்கு கடிதம் எழுதுறான். அன்பு தம்பி தங்கைகளே, ஆசிரியருக்கு கடிதம் எழுதுறான். 10 கோட்பாடுகளை குறித்து சொல்றான். அதில் அவன் சொல்லி விடுறான், என் மகனுக்கு குற்றம் குறை கூறுபவர்களை புறந்தள்ள கற்றுக் கொடுங்கிறான். எப்படி? குற்றம் குறை கூறுபவர்களை புறந்தள்ள கற்றுக் கொடுங்கள். நிராகரிடா, போட அங்க போட, அங்க போட, பேசிட்டு போய் பேசிட்டு. அதான் இங்க முக்கியம். வரலாற்றில் எப்பவுமே வென்றவனுக்கு வரலாறு, கோழைகளுக்கு வரலாற்றில் இடம் இல்லை. வென்றவனுக்கு வரலாற்றில் இடம் இருக்கு. வீரர்களுக்கு தான் வரலாறு. அடிமைக்கு இருக்கு, ஏழைக்கு கூட இருக்கு. கோழைக்கு வரலாற்றில் இடம் இருந்ததில்லை. அதை போல வென்றவன் தோற்றவன் எல்லாருக்கும் வரலாறு இருக்கு. விமர்சிச்சுக்கிட்டு இருந்தார் இவர், நல்லா விமர்சிப்பாருங்க, இவர் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க, அவனுக்கு வரலாற்றில் இடம் இல்லை. அதனால விமர்சிப்பவனையோ வேடிக்கை பார்ப்பனையோ புறந்தல்லு, நிராகரிச்சிரு. அவ்வளவுதான். அன்னைக்கு 20 நாடுகள் தலைவரை எதிர்த்து சண்டை செஞ்சது. 20 நாடுகளின் துணையோடு தான் ஈழப்போரில், இறுதி போரில் நாங்கள் விடுதலை புலிகளை வீழ்த்தினோம்னு ராஜபக்சி கோத்தபாய சொன்னது. ஒருவர் அதில் என்ன கேட்பாங்க, ஈராக் மக்களுக்கு உங்க அண்ணன் ஒண்ணுமே பேசலை அப்படின்னா. ஈராக் மக்களுக்கு ஒன்றும் போராடல உங்க அண்ணன் அப்படின்னா. நான் எங்க அண்ணன் கேட்டேன், இப்படி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, ஈராக்கா அகில உலகத்தையே எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் அண்ணே, அமெரிக்காவை உங்க அண்ணன் எதிர்க்கலை, அதுல அமெரிக்கா எந்த பக்கம் இருக்குன்னு கேட்கிற கேள்வியா?